முதலமைச்சர் விஜய்க்கு புதிய நெருக்கடியை கொடுக்கிறதா விசிக? அதிமுகவினரை எம்எல்ஏக்களை விஜய் அவர்கள் அமைச்சரவையில் சேர்க்கக்கூடாது என விசிக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு கடிதம் வெளியாகி இருக்கிறது. அவருடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் என்ன சொல்கிறார்? ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ராஜினாமா வேணா பண்ண சொல்லுங்க, நேரடியாக சேர்த்துக்க வேண்டாம் என்று இப்போது குரல் கொடுக்க காரணம் என்ன? நெருக்கடி பெருகுகிறதா முதல்வர் விஜய்க்கு? அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவேக்காவில் அதிமுக கூட்டணி வழங்க போகிறது, அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க போகிறாங்க. சிவி சண்முகம் அவர்களிடத்துல பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது ஒரு செய்தி வருது. இந்த பக்கம் விசிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன நடந்துட்டு இருக்கு? உள்ளபடியே ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் தான். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்பதற்கு முன்பாக இருந்ததுல இருந்து இப்ப பின்னாடி தான் அது அந்த ஃபயருங்கிறது அதிகமாயிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. சூடு அப்படிங்கிறது கூடி இருக்கு. ஏன்னா நீங்க இந்த கடிதம் ரவிக்குமார் அவர்கள் அவங்களுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவர், 2 பொதுச் செயலாளர். ஸோ டெக்னிக்கலி நம்பர் 2 திரும்ப அவர்களுக்கு அடுத்து ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் தான். அவருடைய கடிதம் அப்படிங்கிறது குறிப்பா இவங்களை உள்ள ஏத்துக்கிறது சட்டப்படி சரியா தவறாங்கிறது வேற. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் அவர் கோட் பண்றாரு. ஆனா முதலமைச்சர் விஜய் இதை செய்யக்கூடாது. தலைப்பே மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ப்ளீஸ் டு நாட் டூ திஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இதை செய்யாதீர்கள் அப்படிங்கிறதா அவருடைய கடிதமாவே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? இப்போ சமீபத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டார்கள். இது டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும். 10th ஷெட்யூல் படி இது தவறானது. அரசமைப்பு சட்டத்தினுடைய அட்டவணை 10 படி அவங்களுடைய பதவி பறிக்கப்படுங்கிறது சட்டத்தினுடையது. கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின், ரொம்ப சீரியஸான ஒரு நிலை. ஆனால் செய்திகள் இப்போ என்னவா வருதுன்னா, முதலமைச்சர் இவர்களில் சிலரை அமைச்சராக்குவதற்காக வேலைகளை பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி வருகிறது. இது சட்டப்படி செல்லுமா செல்லாதா என்பது தனியான கேள்வி. ஆனால் சட்டப்படி இதுல என்னென்ன நெருக்கடிகள்ங்கிறது நம்ம பார்ப்போம், விளக்குறாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து தேர்தலில் A ஃபார்ம் B ஃபார்ம் கையெழுத்து போட்டு இவர்களை எம்எல்ஏ ஆக்கியது, இரட்டையிலையை கொடுத்து ஆக்கினதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு மட்டும்தான் கட்சியினுடைய கொறடாவை நியமிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஒன்று, உச்சநீதிமன்றம் ஒற்றை குரலில் ஒருமனதாக அன்ஈக்விவோக்கலி, யாரும் மாற்றுக்கிறதே சொல்லல, 5 நீதிபதிகள் அமர்வு ஒரே தீர்ப்பை கொடுத்தது. ஆக்சுவலா அது அந்த வழக்கில் அவங்க சொன்னதன்படி சுபாஷ் தேசாய் விஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா ஜட்ஜ்மெண்ட்ல நீதிமன்றம் சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறத கோட் பண்றாரு. தி பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் நாட் த லெஜிஸ்லேட்டர் பார்ட்டி அப்பாயிண்ட் த விப். கொறடாவை சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களாக கூட்டி நியமிப்பது அல்ல, அரசியல் கட்சி தான் நியமிக்க முடியும். அண்ட் தி லீடர் ஆஃப் தி பார்ட்டி இன் த ஹவுஸ், யாரு எம்எல்ஏக்களுக்கு தலைவருங்கிறதையும் கட்சி தான் நியமனம் செய்ய. உள்ளால வரக்கூடியவங்க முடிவு பண்ண முடியாது. சட்டமன்றத்தில் இருக்கிற கட்சி முடிவு பண்ணணும். முடிவு பண்றதுக்கு எம்எல்ஏக்கள் ஒரு கூட்டம் கூட்டணும். கூட்டி பேசிட்டு இவங்க தெரிவிக்கிறது தான் அங்க செல்லுபடி ஆகும்னு உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள், முன்னாள் DY சந்திரசூட் தலைமையில் 5 நீதிபதிகள் அமர்வது. ஸோ அதில் தெள்ள தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது அதே போல யாருக்கு ஆதரித்து ஓட்டு போட வேண்டும் அல்லது அதை புறக்கணிக்கணுமா என்பதையும் அதையும் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் கொடுக்க முடியும். நீங்க விப்பினுடைய கொறடாவே கட்சி தலைமை சொல்வதை கேட்டுதான் சொல்லணும், அதுதான் நிற்கும் என்பதை நீதிமன்றம் சொல்லிவிட்டது. எனவே அதிமுக விவகாரத்தில் விப் அப்படின்னு கொறடா என்று சொன்னால் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது, இரட்டை இலையில் நின்று ஜெயித்த எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்திருக்கக்கூடிய கொறடாவாகிய திரு அக்ரி SS கிருஷ்ணமூர்த்திங்கிறது தான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்கத்தக்கதுன்னு அந்த பாயிண்டை டச் பண்றாரு. இதை எதிர்த்து வாக்களிக்கிற யாராக இருந்தாலும் தகுதி நீக்கம் செய்வதற்கு, பதவியை பறிப்பதற்கு paragraph 2 ஆஃப் தி 10th ஷெட்யூல் படி அவர்கள் பதவி கண்டிப்பாக பறிக்கப்படலாம். அதற்கு சட்ட வாய்ப்புகளும் இருக்கிறது. இதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடஞ்ச சிலரை கூப்பிட்டு பேசுறாரு, அவங்கள மினிஸ்டர் ஆக்க போறாரு. அப்படின்னும் போது உடனடியாக இதற்கு சட்ட ரீதியிலாக, அரசமைப்பு சட்ட ரீதியிலாக தடை இருக்கானா? இல்லை. நோ இமீடியட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராகிபிஷன் இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் அதையும் சொல்லுது. ஆர்டிகல் 164 1B படி ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு எம்எல்சியாக போவதற்கோ அவர் அமைச்சராவதற்கு எப்போ அப்படின்னா பேரா 2 ஆஃப் தி 10th ஷெட்யூல் படி அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டால், அந்த முடிவு எடுக்கப்பட்டால் தான் அவர் இருக்கக்கூடாதே தவிர அது வரைக்கும் அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் வர வரைக்கும் இருந்துக்கலாம் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த பேரா 2 ஆஃப் தி 10th ஷெட்யூலை யார்கிட்ட சபாநாயகர் முன்னால் பரிசீலனையில் இருக்கிற வரை அவர் அமைச்சராக தொடர்வதில் எந்த சிக்கலும் இல்லை என உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது. எனவே இப்போது முதலமைச்சர் முன்பாக
2 விஷயங்கள் இதிலிருந்து நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர், அவர் வைக்கிறவர் தான் கொறடா, அவர் தேர்வு செய்கிறவர் தான் கொறடா. அந்த கொறடா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே அவரால் இரட்டைலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 எம்எல்ஏக்களும் கேட்க வேண்டும். 2, அப்படி பார்க்கும்போது இந்த 25 எம்எல்ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தது என்பது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதனுடைய சட்டமன்ற குழு தலைவரும் அவர்தான் கொறடாவினுடைய உத்தரவை மீறியதாகும். அவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை நாம் தொடங்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கிறதுனா இந்த இடத்துல எது? டிஸ்குவாலிஃபிகேஷன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டு கூடுதலாக ஆளுநரை சந்திச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம அதை அடுத்து பேசுவோம். இது லெட்டரை முடிச்சு நம்ம அதுக்கு வருவோம். அப்போ அப்படியான நிலையில் இருக்கும்போது எந்த தடையும் நியமிக்க இல்லை என்றாலும் அரசியல் ரீதியிலாக உங்களுடைய அறமும் எத்திக்ஸும் தர்மமும் என்னவாக இருக்க போகிறது என்கிற கேள்வியை இது எழுப்புகிறது. உங்களுடைய மொராலிட்டியும் எத்திக்கல் ப்ரொபீரியாட்டியும் அடி வாங்கும். முதலமைச்சர் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே முதலமைச்சர் இது என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று அவர் மினிஸ்ட்ரிகளை கொண்டு வராருன்னா அதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார் என்று சொன்னால், முதலமைச்சர் அவர்கள் இதில் இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ணலான்னா, இந்த 25 பேரையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு தாவேகா சின்னத்தில் நிற்க வச்சு விசிலில் ஜெயிக்க வைத்து கட்சியில் அதற்கு பிறகு அவர்களை அமைச்சராக்குவது என்பது சரியானதாக இருக்கும். ஐடியா கொடுக்குறாரா? என்ன புரியலையே. புதிய மக்களிடமிருந்து அவர்கள் நம்பிக்கையை இடைத்தேர்தல் மூலமாக வென்று வருவது, அப்படியே வென்று வந்தாலும் அந்த இடத்துல அரசியல் ரீதியிலாக, சட்ட ரீதியாக என்பதை விட அரசியல் ரீதியிலாக வரும். மக்கள் இப்படி கட்சி மாறி ஓடுகிறவர்களுக்கு ஆதரவளிப்பார்களா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். வேற கட்சியில் வர்றத இதுதான் இப்படிப்பட்ட சூழல்ல சரியானதாக இருக்கும் அப்படின்னு மரியாதைக்குரிய விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் விழுப்புரம் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு டாக்டர் துரை ரவிக்குமார் ஒரு குண்டை காலையிலேயே வீசி இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய போகிறார் முதல்வர் விஜய்? இப்ப அடுத்து சிபிஐ சிபிஎம் இந்த பேண்ட் வேங்கன்ல ஜாயின் பண்ணுவாங்களா? சிபிஐ சிபிஎம் விடுங்க, காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது? காங்கிரஸ் தானே உள்ளபடியே இது செய்யக்கூடாது அப்படிங்கிற முதல் வாதத்தை வச்சிருக்கணும், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இல்ல அது எப்படிங்க? அப்படி பார்த்தா அமமுக எம்எல்ஏ வந்ததுக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இல்ல? என்டிஏ கூட இருந்தவங்க நீங்க எப்படி சேர்க்கலான்னு. அப்ப அது நெருக்கடியாக சிக்கலாகும். காங்கிரஸ் எதிர்த்திருக்கணுங்கிறது கரெக்ட். ஏன்னா அவங்க கேட்கறாங்க, அசாம்ல இமத்த பிஸ்வா சர்மா எங்க கட்சியில இருந்தப்ப ஊழல்வாதி, நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு முதலமைச்சர் ஆக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவேந்த அதிகாரி மம்தாட்ட இருந்த வரைக்கும், அந்த கட்சியில் இருந்த வரைக்கும் அவர் ஊழல்வாதி. அவர் ஆக்சுவலாக பணம் வாங்கின வீடியோவெல்லாம் எடுத்து சிங் ஆபரேஷனில் பாஜக தரப்பு அஃபீஷியல் யூடியூப் பேஜ்லலாம் அதை ஏற்றுறாங்க அந்த காலகட்டத்தில். அப்புறம் அதை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு சிஎம்ஏ ஆகிட்டார். வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களான்னு. அப்போ நீங்கள் கேட்க வேண்டியது, வேலுமணி ஸ்மார்ட் சிட்டி டெண்டரில் ஊழல் பண்ணான்னு குற்றச்சாட்டு இருந்தப்ப அவர் ஊழல்வாதி. இப்போ தாவேகா பனையூரில் வாஷிங் மிஷின் உள்ள போட்டு சொட்டு நீளம் போட்டு அவரை உஜாலாக்கு மாறி நீங்கள் அவரை வெளுத்துட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்கணும். காங்கிரஸ் தானே முதல்ல ஊழல்வாதிகளுக்கு இடம் கொடுத்துருக்க கூடாதுன்னு பேசணும். விஜயபாஸ்கர் மேல அந்த குட்கா கேஸ்ல இருந்து, அதாவது ஒட்டுமொத்தமா 2 இடி கேஸ், 2 சிபிஐ, ஒரு சிபிஐ கேஸ், 2 சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருக்கே, செய்யலாமா நீங்கள் அப்படின்னு காங்கிரஸ் கொந்தளிச்சிருக்கணும். காங்கிரஸ் அதெல்லாம் கொந்தளிச்ச மாதிரி இதெல்லாம் நேற்றைக்கு போய் அமைச்சர் பதவியை எடுத்துக்கொள்ளுங்கள், அது குறித்து விவாதிப்போம்னு தாவேகா தரப்பு அதிகாரப்பூர்வமாக அழைச்சிருக்கு. காங்கிரஸ் ஒரே சந்தோஷம். அது கிரீஷ் சோடங்கர் அறிவிச்சுட்டு இந்த வெற்றி செய்தியை ராகுல் காந்தியும் கார்கேவையும் சந்தித்து, இது வெற்றியா எது வெற்றின்னு சொல்றாரு. அமைச்சரா வாங்கன்னு அவர் கூப்பிட்டுட்டாரு. வெற்றி ஏன்னா கூப்பிடுவாரா இல்லையாங்கிற ஒரு பதட்டத்திலே இவங்க இருந்தாங்க. அடிப்படையில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போல காங்கிரஸ் கூப்பிடுறதுக்கு முன்னாடி போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. கொடுக்குறேன்னு அவர் சொன்னாரா இல்லையா, வாய் வார்த்தையா சொல்லி எழுதி கொடுக்காதனால கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியாம ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. நீங்க அதிமுக பொறுமையாக கூட கொடுத்துங்க, எங்களுக்கு கொடுத்துங்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா. வாங்க அமைச்சர் ஆக்குறோம்னு சொன்னதை கொண்டு போய் கட்சி தலைவர்களை சந்தித்து அவங்ககிட்ட ஆதரவு பெற்று வாழ்த்து பெற்று ஆசைப்பட்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு போனதை தான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. நேற்றைக்கு அவங்கள பார்த்து இது பண்ணிட்டு வராங்க. அவங்க இப்போ என்னன்னா, இவங்களை வச்சுதான் காங்கிரஸ் விளையாட முடியும். சாரி, காங்கிரஸை வச்சுதான் அதிமுக. ஏன்னா நீங்க முதல்ல இவங்களுக்கு 1ஆ 2ஆங்கிறது இருக்கு. எப்படியும் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது ஏறத்தாழ ஒரு 3வது முறையாக அவர் ஜெயிச்சிருக்காரு. கிள்ளியூர் அவர் ஒருவர், இன்னொருவர் அவர் மேலூர் விஸ்வநாதன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா. ஏன்னா அவங்க காங்கிரஸ் முன்னெடுக்கக்கூடிய, நாங்கள் சமூக நீதி பார் தான் நிற்கிறோம், ஒரு பொது தொகுதியில் நின்று
வெற்றி பெற்ற பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஒடுக்கப்பட்டவருக்கான பதவியை நாங்க உறுதி பண்றோம்னு போறாங்களா? ரெண்டு இல்ல இன்னொன்னு அங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டம் ஏக்குன்ட்டாருன்னா என்ன பண்றது? கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ரெண்டு இது பண்ண முடியாதுல்ல, அப்படியும் ஒரு பார்வை இருக்குல்ல. கன்னியாகுமரியில தாவேகா ஜெயிக்கலனாலும் கன்னியாகுமரிக்கு ஒரு அமைச்சர் கொடுத்தாருன்னு விஜய் சாருக்கு ஒரு இமேஜ் வரணும் இல்லையா? நாளைக்கு திரும்ப அங்க ஜெயிக்கணும், அதுக்கான வேலை பார்க்கணும்னா அங்க கட்சியை வளர்க்கறதுக்கு. ஆனா அதுல ஒரு விஷயம், அங்க தாவேகால இப்ப ராஜேஷ்குமாரை எதிர்த்தோம், தாரகை கட்பட்டை எதிர்த்தோம், டிடி பிரவீனை எதிர்த்தோம். ஜெயிச்சவங்க யாருன்னா இவங்க கட்சிக்காரங்களா தான் இருக்கும். இவங்க அமைச்சர் ஆயிட்டாங்கன்னா இவங்க பின்னாடி தன்னுடைய ஆதரவாளருக்கு ஏதாவது செஞ்சு தர சொல்லி ஓட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இவங்க எப்படி அவங்கள மதிப்பாங்கிற ஒரு கேள்வி. அது கூட்டணியாக இருந்தாலும் ஒரு முரணை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ளடி அரசியல உள்ளூர் அரசியல ஒரு சிக்கலை உருவாக்கினாலும் ஆனா அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த மாவட்டத்துல ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஆனா அதுக்கு ஒரு மந்திரி பதவியை கொடுத்து எங்க தளபதி எவ்வளவு பரந்த மனசோட இருக்காரு அப்படின்னுட்டு அவங்க கட்சிங்கிறத கிளைம் பண்ணுவதற்கான வாய்ப்பாகவும் அது மாறுகிறது. ஸோ இதுதான் ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு விஷயம். அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது எப்படி போகுதுங்கிறத நம்ம இந்த இடத்துல வச்சுதான் பார்க்கணும். இந்த 1 2 அமைச்சர் பதவிங்கிறது அப்படிங்கிற மாதிரி 1 2 ஆசைகள் தான், அமைச்சர் பதவிக்கான ஆசைகள். எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா போதாது அப்படின்னுட்டு அதுல வேற எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு பாருங்க. நீங்க ஒரு கிரீஷோட பாட்டுக்கு பழக்க தோஷத்துல திமுக போய் ஆலோசனையை நடத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு வரணும், கிளம்பி போய் டெல்லிக்கு போன மாதிரிலாம் போனீங்கன்னா வரலன்னா இங்க இன்னொரு அமைச்சர் கொடுத்துக்கிறோம்ட்டாங்கன்னு வைங்க. 25 பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப அது வெயிட்டான எண்ணிக்கை இல்லையா? ஸோ அப்படி ஏதாச்சும் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால காங்கிரஸ் முடிஞ்சு மட்டும் வாங்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்ப விசிகாவினுடைய குரலில் சிபிஐ சிபிஎம் நிலைப்பாடு என்ன, ஐயுஎம்எல் நிலைப்பாடு என்ன, அமமுகக்காரர் ஆதரிச்சர் அவர் என்டிஏ ஓட்டையும் சேர்த்து வாங்கி அங்க பாஜக ஓட்டையும் வாங்கி தானே 10 ஓட்டா இருந்தாலும் அது பாஜக ஓட்டு தானே, அதையும் வாங்கிட்டு தானே ஜெயிச்சு வந்துருக்கிறாங்க. அப்ப முதலமைச்சருக்கு இப்ப முக்கியம் அவருடைய கிரெடிபிலிட்டியா, நம்பகத்தன்மையா, இல்ல அவர் அரசுக்கான ஸ்டெபிலிட்டியா, நிலைத்த தன்மையா, இது ரெண்டுல எதை தன்னுடைய பிரதானமாக வைத்து காப்பாற்றுவதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் முடிவெடுக்க போகிறார். இப்ப ஒட்டுமொத்த பாலம் அவருக்கு ஒருத்தில் இருக்கு. இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இது விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்கு. ஒண்ணு, இந்த அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை எவ்வளவு காலம் நம்ம நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் குடைச்சல் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஜோதிடரை வந்து அவருடைய பதவியை காலி பண்ண வச்சுட்டாங்க முதல் நாள்லயே. இப்படிப்பட்ட நெருக்கடிகள் கூடும். அப்போ நமக்கு வந்து சுதந்திரமா நம்ம வேலைகளை செய்யணும்னா அதிமுக உள்ள வரதான் நல்லது. அது சுதந்திரமா அது வினையா அப்படிங்கிறது பின்னால்தான் தெரியும். அப்ப இதுல என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல அடிஷ்னலா கவனிக்கத்தக்கது, இன்னைக்கு காலையில பெட்ரோல் டீசல் 3 ரூபாய் ஏற்றியாச்சு. பெட்ரோல் 3 ரூபா 10 பைசா, டீசல் 3 ரூபா 11 பைசா, 3 ரூபா 10 பைசா ஏற்றிருக்கிறாங்க. அநேகமா விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் உட்பட ஏதாவது ஒரு போராட்டத்தை அறிவிப்பாங்க. முதலமைச்சர் வந்து கலந்துக்கணும்னு கூப்பிடுவாங்க. கண்டன அறிக்கை கொடுக்கறது இல்லாம நீங்க வந்து அங்க எழுச்சி உடைய ஆட்டுருங்க. மத்திய அரசை கண்டிச்சு கடுமையா உடனடியாக ஒரு கூட்டத்தொடரை கூட கூட்டி நம்ம கட்டிக்கலாம். ஏன்னா பெட்ரோல் டீசல் ஏறுதுன்னா பொருட்கள் விலை ஏறும். பெட்ரோல் டீசல் அதை சரக்கு லாரில தான் போட்டு பொருட்களை ஊர்ல வந்து ஏற்றி விலை பொருட்கள்ல இருந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க. லாங்ல இருந்து அங்கே சென்னைக்கு விற்க வர்றது, டோல்கேட்ல வேற அவங்க கூடுதலா கப்பம் கட்டி அழுவுறாங்க. ஒவ்வொரு மார்ச் 31 அது முடிஞ்சதும் அந்த சுங்க வரி ஏறுறதுங்கிறது ரெகுலரா வருஷம் வந்துடும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்போது இவங்க தெருவுக்கு வந்து போராடணும்னு எல்லா மாவட்ட தலைநகர்லையும் நீங்க போராட்டத்தை அறிவிங்க, இல்லைன்னா திமுக போராட போது நாங்க கூட போறோம் சொல்லுவாங்க. இல்ல போராட்டங்கள் திமுகவோட தான் சொல்லியாச்சு. நமக்கு விஜய் அவர்களுடைய போராட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பிஜேபியோட பேரை சொல்ல மாட்டாரு, பிரதமருடைய பேரை சொல்ல மாட்டாரு, ஆளும் கட்சியை விமர்சிக்காம ஒரு போராட்டத்தை நடத்தி தான் அவங்களுக்கு பழக்கம். இதுல எப்படி வந்து இவங்க கிளம்புறங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது. அதுல அவருக்கு இன்னைக்கு அரசியலே போராட்டமா மாறிடுச்சு பாருங்க. அதுதான் அவர் எதிர்பாராத ஒரு ட்விஸ்டாக வந்து சேர்ந்திருக்கிறது. அஃப்கோர்ஸ் விசிகாவுடைய இந்த குரல் என்பது மேபி இதை திரும்ப மறுத்து சொல்றாரா, இல்லை அதுதான் அவருடைய குரலாகவும் இருக்கா, இத்தகைய குடைச்சலே வேண்டாங்கிற முடிவுக்கு அவர் வராரா, இதுக்கு நடுவுல ஒருவேளை இவங்க அத்தனை பேரும் வெளியில் போவதை ஃபெசிலிட்டேட் ஆனா காங்கிரஸ் மட்டும் தனியா மாட்டுமே, அவங்க என்னவாக இருக்கிறார்கள், ஆக போகிறார்கள், என்னவாக ஆவாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கூட சேர்ந்து எல்லோரையும் விழுங்குகிற இடத்தை நோக்கி தாவேக்கா நகருமா, அப்படியான அரசியல் இயல்பதற்கு இருக்கா, இது அத்தனைக்குமான கேள்வி. நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் திருப்பங்கள் அடுத்த ஒரு வாரம் சுவாரஸ்யமா முழுமையான மந்திரி சபை வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள பல திருப்பங்கள் காத்திருக்கு. நம்ம
அதாவது வேற எதுவுமே பார்க்க வேண்டாம், இதுவே ஒரு த்ரில்லர் சீக்வன்ஸ் மாதிரி தான் போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா.